ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நீ பன்னீர் எப்படி செய்வோன்னு பார்ப்போம். அதுக்கு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம்டு மில்க்கு எடுத்துக்கணும். நல்லா காய்ச்சின பிறகு சிம்மில் வச்சு அந்த கரண்டியால் கலந்து விட்டால் பொங்காது. கலந்துட்டு 1/4 டம்ளர் வினிகர் எடுத்தோம்னா அதே 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடணும். 2ம் கலந்துக்கிடணும். கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் 3 தடவை முதல் தடவை ஊற்றிருக்கேன். 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கிட்டே வரணும். செகண்ட் டைம் ஊற்றியாச்சு. இது 3 டைமும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிம்மிலே ஸ்டவ் வச்சுக்கிட்டு கலந்துகிட்டே வரணும். சூப்பராக திரஞ்சி வந்துருச்சு பால். பன்னீர் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு வடிகட்டி வச்சு அதில் காட்டன் கிளாத்து ஒன்று நல்லா ஒயிட் கிளாத் வச்சு அதில் நல்லா வடிகட்டிடணும். நல்லா பன்னீர் வந்துடும். இதில் 1 டம்ளர் ஜில்லு தண்ணி 1 டம்ளர் ஊற்றணும். நார்மல் வாட்ரு ஊற்றி நல்லா தண்ணியெல்லாம் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்து நல்லா டைட்டாக வச்சு ஒரு வெயிட்டு நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மிளகு ஜீரகம்லாம் இருக்கிற அந்த கல் மாதிரி இது வெயிட்டை மேலே வச்சுருங்க. இது ஒரு 1 ஹவர் இருக்கட்டும். 1 லிட்டர் பால் தானே, கொஞ்சம் நேரம் 1 ஹவர் இருந்தப்பறம் ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு வெளியில் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு நல்லா சூப்பரான பன்னீர் கிடைக்கும். வீட்டிலேயே நம்ம அழகாக ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பன்னீர். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலேயே நம்ம பன்னீர் செய்யலாம். ரொம்ப ஈஸி. 1 லிட்டர் பாலுக்கே எனக்கு இவ்வளவு பன்னீர் கிடச்சிருக்கு. ஃபுல் க்ரீம்டு பாலாக இருக்கணும். அப்போ தான் நிறையா நமக்கு பன்னீர் கிடைக்கும். நீங்களும் வீட்டிலேயே செஞ்சு பாருங்கள். ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.